வா வாணி. சாரி வித்யா, என்ன இந்த நேரத்துல? தூக்கம் வரலையா? எப்படி தூக்கம் வரும்? பெத்த அப்பா உன்னை பார்க்க உன் வீட்டுக்கே வந்திருக்காரு. அவரு உன் புருஷனை வச்சே துரத்தி விட்டுருக்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்தா எப்படி தூக்கம் வரும்? நான் வேணா உனக்கு தூக்கு மாத்திரை கொடுக்கவா? என்கிட்ட இருக்கு. ஒரு நிமிஷம். இது கொஞ்சம் ஹெவி டோஸ் தான். போட்ட உடனே நல்லா தூக்கம் வரும். இந்தா. ஏய் 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 வித்யா, வேண்டாம். என்னடி திமிரா? நேருக்கு நேர என்கிட்ட மோத தைரியம் இல்லாம என் அப்பாவை வச்சு மிரட்ட பாக்குறியா? இது உனக்கு அசிங்கமா இல்ல? பெத்த அப்பா யாருங்கறத கூட மறைச்சிட்டு வாடுறியே, அது உனக்கு கேவலமா இல்ல? நானாவது என் குடும்பத்தை தான் மறைச்சேன். ஆனா நீ உனக்கு கல்யாணம் ஆன விஷயத்தையே மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்கியே. அத்தைக்கு உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? இன்னைக்கு நீதான் மாணிக்கத்தோட பொண்ணுன்னு தெரிஞ்சா என்ன நடந்திருக்குமோ அதை விட கம்மியான ரியாக்ஷன் தான் வந்திருக்கும் எனக்கு. என்ன கை நீட்டி அடிச்சுட்டல்லடி நீ? இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் வித்யா. உன்னை நான் கதற விடுறேன் பாரு. ஹே, உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுடி. நான் இந்த வீட்டோட மருமக, இங்கதான் இருப்பேன். சீக்கிரமே உன்னை இந்த வீட்டை விட்டு துண்ட காணும் துணிய காணும்னு ஓட வைக்கல, என் பேரு வித்யா இல்லடி. அதேதான் நானும் சொல்றேன்டி. நான் உன்னை அந்த மாதிரி ஓட வைக்கலனா என் பேரும் பிரீத்தி கிடையாதுடி. பாக்கலாம்டி, பாக்கலாம். பிரீத்தி, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உன்னோட இந்த சல்லித்தனமான வேலையெல்லாம் இப்பவே நிறுத்திக்க. எங்க லைஃபை டிஸ்டர்ப் பண்ணாத. நானா? நான் உங்க லைஃபை டிஸ்டர்ப் பண்றேனா? மா, நீ சொன்ன மாதிரியே பேசிட்டமா. ரொம்ப நன்றிமா. வரமா. வித்யா, என்கிட்டயா சவால் விடுற? நீ விட்ட சவாலுக்கான பதில் உன் வீடு தேடி வந்துட்டு இருக்கு. வித்யா, 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 மாணிக்கம். வித்யா, 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 ஏய், தள்ளுடா. ஒரு நிமிஷம். ஏய், தள்ளுங்கடா. தள்ளுங்கடா. ஏய், என்னடா மாணிக்கம்? ஹலோ சஞ்சய். ஏய், நில்லுங்க. வித்யா, மாணிக்கம்.
இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து முன்னால வச்ச உன் தலை பீஸ் பீஸா செதறிடும். வேதா அவசரப்படாத. நீங்க பேசாம இருங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப தான் ஆட்டம் போடுறான். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என் பொண்டாட்டிய கொண்டு என் குடும்பத்தை நாசமாக்குறது பத்தாதா உனக்கு? கமான், என் பொண்ணை இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்க. உன் பொண்ணா? அவ எங்க இங்க இருக்கா? ஆமா, என் பொண்ணு இங்கதான் இருக்கா. என் பொண்ணு வித்யா தானே உன் வீட்டு மருமக. வேதா, யாரோ அவர்கிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. எல்லாம் சரியா சொல்லிதான் அனுப்பியிருக்காங்க. கமான், என் பொண்ணு இந்த வீட்டுல தான் இருக்கா. என்ன பழி வாங்குறதா நினைச்சு அவளை கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க. அவளை காப்பாத்தாம இங்க இருந்து நான் போக மாட்டேன். சுபாஷ், மரியாதையா என் பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சிட்டா. ஏதோ வேணாம், என் பொண்ணை என் கூட திரும்ப அனுப்பிடு. உன் பொண்ணு இங்க இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப நீ அதையே சொல்ற. முதல்ல அறிவாள கீழே போடு. மணிக்கம் வேணடா. என்ன வேதா, மூச்சாண்டி காட்டுறியா? நீ சுற்றுவேன்னு மிரட்டின, ஆனா நான் நிஜமாவே சுற்றுவேன். மணிக்கோ வேணாடா. பொண்ணு மணிக்கோ சொன்னா கேளுடா. மணிக்கோ, அவங்க தான் சொல்றாங்கல்ல, உங்க பொண்ணு இங்க இல்ல. என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? என் பொண்டாட்டிய இழந்தானா என் பொண்ணை இழக்க மாட்டேன். ஏய், கடைசியா உங்க எல்லாருக்கும் சொல்றேன், மரியாதையா என் பொண்ண என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. வித்யா, வித்யா, நீ எங்கப்பா இருக்க? இத பாரு, மரியாதையா துப்பாக்கிய கீழே போட்டுட்டு போயிட்டேன்னா உனக்கு நல்லது. அதையும் மீறி நீ பிரச்சனை பண்ணா மிச்சம் இருக்கிற உன்னோட வாழ்க்கை மொத்தமும் நரகமாயிடும். பாத்துக்க. என்ன மிரட்டுறியா? இங்க பார், என் உதவியில வளர்ந்த உனக்கே எவ்வளவு திமிரு இருந்தா எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். நானே போய் பார்க்கிறேன். வித்யா, ஏய் மணிக்கோ, வித்யா, இருடா. சொன்னா கேளுடா. வித்யா, ஏய் மணிக்கோ, ஏய், எவனாவது என் பின்னாடி வந்தீங்க, ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டீங்க சொல்லிட்டேன். வித்யா, வித்யா, என்னையா கண்ட்ரோல் பண்றீங்க? இப்ப எல்லாம் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. விஜய், இன்ஸ்பெக்டர் எங்கடா இருக்காரு? வந்துட்டே இருக்கேன்னு சொன்னாருமா. மறுபடியும் கால் பண்ணு. ஓகேமா. இந்த பைத்தியக்காரனை ஜென்மத்துக்கும் வெளியில வர முடியாம பண்ணணும். வித்யா, அம்மா வித்யா, நீ இங்கதான் இருக்கன்னு எனக்கு தெரியுமா? வித்யா, அப்பா வந்திருக்கம்மா. உன்னை பார்த்து எத்தனை வருஷமாச்சு வித்யா. இந்த வீடு தானே மாணிக்கம்? இந்த வீடுதான். செவ்வரேறி குச்சி உள்ள போலான்னு பார்த்தோம். ஆண்டவனா பார்த்து நமக்கு இந்த வழியை காட்டியிருக்கான். ஆமா, இங்க உள்ளதை என் பொண்ணு இருப்பா. ஒரு வேளை உள்ள அவ இல்லனா
எனக்கு பயந்து வேற எங்கேயாவது அடைச்சு வச்சிருப்பானுங்க. அப்படி ஏதாவது இருந்தா அவங்க கிட்ட இருந்து என் பிள்ளைய காப்பாத்த அந்த வேதாவோட பையனை நாம கடத்திடுவோம். புரியுதா? செஞ்சிருவோம் மாணிக்கா. போலாம் வாங்க போலாம். செக்யூரிட்டி தூங்கிட்டு இருக்கான். சத்தம் போடாம வாங்க. பொண்ணு ரூம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னாச்சு மாணிக்கம்? இது என் பொண்டாட்டியோட போட்டோ. இந்த வீட்டுல இந்த போட்டோ இருக்குன்னா கண்டிப்பா என் பொண்ணு தான் இதை கொண்டு வந்து வச்சிருக்கணும். என் பொண்ணு இங்கதான் இருந்திருக்கா. நான் வந்து பிரச்சனை பண்ணவும் அவனுங்க என் பொண்ணை வேற எங்கேயோ கொண்டு போய் மறைச்சு வச்சுட்டாங்க. என்னோட வழியை அவங்க புரிஞ்சுக்கணும்னா அவங்களோட பையனை நம்ம கடத்தி ஆகணும். அவன் ரூம் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். சரி. என்ன சத்தம்? சத்தம் இங்க இருந்தா வந்த மாதிரி இருக்கு. என் வழி உங்களுக்கு புரியணும்னா உங்க பாஷையில தான் நான் பேச வேண்டியது இருக்கு. ஏய் வேலா, சீக்கிரம் வீட்டுல இருந்து ஒரு உயிர் போகும். கொஞ்சம் வேகமா போ. சாவுகிறாக்கி பார்த்து வர மாட்டியா? ஏய் நான் பேசிட்டே இருக்கேன், அப்படியே உட்காந்துட்டு இருக்க. கீழே இறங்குடா, இறங்கி வாடா. வேணாம், பிரச்சனை இல்ல, வேண்டாம். அண்ணனே தெரியாம மோதிட்டானே, மன்னிச்சு விட்டுருங்கண்ணே. மன்னிச்சு விட்டா என் ஆட்டோக்கு டேமேஜ் ஆயிருக்கு, அதெல்லாம் யாரா சரி பண்றது? வண்டியை ஸ்டேஷனுக்கு கொடு.
நீ வந்ததே ஓவர் ஸ்பீடு. அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் வந்து வண்டி எடுங்கண்ணே. ஒரு 5 நிமிஷம் இருமா. டேய் என்ன பாக்குற? வண்டியை ஸ்டேஷனுக்கு கொடு, இல்ல டேமேஜ் ஆனதுக்கு காசு கொடு. அண்ணே அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டல் போகணும், அதான் ஸ்பீடா வந்தேன். நான் வேணும்லாம் மோதல. என்னாச்சு? மயக்கத்துல இருக்காரு, என்னன்னே தெரியல. இத முதல்லயே சொல்ல விடாதா? சரி சரி கிளம்பு, பாத்து போனேன். வேதா, அவன் அப்படிலாம் தப்பா நடந்துக்கிற ஆளே இல்ல. ஏதோ ஒரு ஆவேசத்துல. நிறுத்துங்க. அவன் நம்ம பையனை கடத்தி வச்சுக்கிட்டு பேரம் பேசிட்டு இருக்கான். இப்ப கூட நீங்க அவனுக்கு ஃபேவரா பேசுவீங்களா? இல்ல வேதா, நம்ம பையனுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்றேன், ஒண்ணும் பண்ண மாட்டான்னு சொல்றேன். நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். உங்க ஃப்ரெண்டாலையும் அவனோட பொண்ணாலையும் இந்த குடும்பம் இன்னும் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க போகுதோ தெரியல. இல்ல வேதா, தயவு செஞ்சு அந்த ஆளுக்கு பறிஞ்சு பேசாதீங்க. மேடம், என்ன சார் வேலை பாக்குறீங்க? அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்து எங்க எல்லாரையும் கொலை பண்ண ட்ரை பண்ணான். அப்படிப்பட்ட ஒரு அக்யூஸ்ட இப்படி விட்டுட்டு நிக்கிறீங்களே. சாரி மேடம், ஒரு சின்ன கேப்ல எஸ்கேப் ஆயிட்டான் மேடம். குடிச்சிடலான்னு பார்த்தோம், அதுக்கு இடையில உங்களோட கவனக்குறைவால இப்ப ஏன் பையன் ஆபத்துல இருக்கான் சார். மேடம் நாங்க உங்க கூட இருக்கோம், அவருக்கு எதுவும் ஆகாது. நாங்க அவரை காப்பாத்தி கூப்பிட்டு வரோம், நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. கமிஷனரே ஸ்பெஷல் கேஸா டீல் பண்ண சொல்லிருக்காரு. லோக்கல்ல இருக்க எல்லா ஸ்டேஷன், செக் போஸ்ட் எல்லா இடத்துலயும் அந்த அக்யூஸ்டோட போட்டோவை அனுப்பிச்சு வச்சிருக்கோம். சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். எந்த நம்பருக்கு கால் பண்ணா? லேண்ட்லைனுக்கு. எந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணான்னு பாருங்க, அந்த நம்பரை உடனே ட்ராக் பண்ணுங்க. ஓகே சார். அவனை சும்மா விடக்கூடாது சார். அவன் ஜெயில இருந்து இனிமே வெளியவே வர முடியாத அளவுக்கு ஒரு கேஸ்ல அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். நாங்க பாத்துக்கிறோம் மேடம். இந்த நியூஸ் மீடியாவுக்கு போகாம பாத்துக்கங்க. கமிஷனர் சீக்கிரட்டா தான் மேடம் இந்த கேஸை டீல் பண்ண சொல்லிருக்காரு. நீங்க தைரியமா இருங்க. வர மேடம். ஒன்னும் ஆகாது. என்ன அண்ணன் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவாரு. நம்ம சின்னதா பத்த வச்ச நெருப்பு இப்படி கொழுந்து விட்டு எரியுது. என்ன நடந்தாலும் எல்லாமே எனக்கு ஃபேவரா தான் நடக்கும். வித்யா, உன் நிலைமை இவ்ளோ மோசமாகும்னு நான் நினைச்சு கூட பாக்கலடி. கூட்டிட்டு போங்க சார். அந்த மாணிக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார் தப்பிச்சு போயிருக்கான். எல்லா செக் போஸ்டையும் அலர்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். அவன் சிட்டியை தாண்டி எங்கேயும் போயிடக்கூடாது. ஓகே சார். வாங்க போலாம். ஹலோ, அக்யூஸ்ட நெருங்கிட்ட மேடம், சீக்கிரம் முடிச்சிடுவோம். தைரியமா இருங்க. அந்த அக்யூஸ்டோட உயிரே போனாலும் பரவாயில்ல, என் பையனை காப்பாத்துங்க சார். ப்ளீஸ் சார். ஓகே மேடம். என்னாச்சு வேதா? இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு? போலீஸ் அவனை ட்ரேஸ் பண்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சஞ்சய் அடைச்சு வச்சிருந்த ஸ்பாட்ல இருந்து அவன் தப்பிச்சு போயிருக்கான். ஆனா அவன் எங்க போனாலும் தப்பிக்க முடியாது. இப்ப அவன் செய்யற தப்புக்கு ரொம்ப கொடுமையான தண்டனைய அவன் அனுபவிப்பான். நான் அவனை சும்மாவே விட மாட்டேன். என் பையன் மேலேயே கைய வச்சுட்டான்ல, நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன்.
வித்யாவை கொண்டு போய் அவன் கண்ணு முன்னால நிறுத்தணும். அப்பதான் நம்ம பையன் உயிருக்கே உத்தரவாதம். ப்ளீஸ் வேதா, பிடிவாதம் பிடிக்காத. இப்ப அவளை எங்கன்னு தேடி கண்டுபிடிப்பீங்க அங்கிள்? அவ இப்ப எங்க இருக்காளோ, என்ன பண்ணிட்டு இருக்காளோ? அத நான் பாத்துக்கிறேன். டேய் விஜய், வாடா. வாணி, நீ கூட வாமா. நில்லுங்க. இவளை எதுக்கு கூட்டிட்டு போறீங்க? அம்மா, நானும் போறேம்மா. சஞ்சய் நான் பார்க்கணும். என்ன புருஷன் பாசமா? அவன் ஏன் பையன். எனக்கு அப்புறம் தான் மத்த எல்லா உறவுமே. என்னை விட உனக்கு அவன் மேல அவ்வளவு அக்கறையா? நீ வீட்லயே இரு. நீங்க 2 பேர் மட்டும் போங்க. நானும் உங்க கூட வரேன். வேதா, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்குது? ஏற்கனவே உனக்கும் மாணிக்கத்துக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த நேரத்துல நீ அங்க வந்தா அவன் கோவப்படுவான். அப்போ இவங்க 2 பேரும் இங்கே இருக்கட்டும், நீங்க மட்டும் போயிட்டு வரீங்களா அங்கிள்? என்ன பிரீத்தி புரியாம பேசுற? அந்த மாணிக்கம் வித்யாதான் இந்த வீட்டு மருமகளா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். வித்யாவை அவன் முன்னால கொண்டு போய் நிறுத்தினா மட்டும் அவன் முழுசா நம்பிட மாட்டான். சந்தேகம் பிடிச்சவன். வாணி அவன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி இவ தாலியை எடுத்து காட்டி இவதான் சஞ்சயோட வைஃப்னு ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் இதுக்கப்புறம் நிரந்தரமா எந்த பிரச்சனையும் பண்ணாம ஒதுங்கி போவான். இல்லன்னா மறுபடியும் அவன் எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு திரும்பி வருவான். அடேங்கப்பா, மாஸ்டர் பிளானா இருக்கே. இந்த மாதிரி எல்லாம் யாராலையும் சமாளிக்கவே முடியாது. என்ன லாஜிக்? வேதா, நீ பிரச்சனை பண்ணாத, நாங்க போயிட்டு வரோம். விஜய், வாடா, வாமா. அண்ணா அண்ணா, ஏதோ சொல்ல வரானே. இவன் சத்தம் போட்டா அக்கம் பக்கத்துல யாருக்கும் கேட்காதுல்ல. 5 கிலோமீட்டர்ல எந்த வீடுமே இல்லைண்ணே. இந்த இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. இவன் எவ்வளவு கத்துனாலும் ஒண்ணுமே கேட்காது. டேய், வாய் கட்ட மட்டும் அவுத்து விடுங்க. கல்றா. என்னடா அப்படி பாக்குற? என்ன பார்த்தா பெரிய குற்றவாளி மாதிரி தெரியுதா? அப்படிதான் இருக்கேன் பாரு. என்ன ஒரு பக்கம் போலீஸ் தேடிட்டு இருக்கு, உன்னை நான் கடத்தி வச்சுக்கிட்டு உன் குடும்பத்தை மிரட்டிக்கிட்டு இருக்கேன். நான் இப்படி எல்லாம் செய்வேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அங்கிள், நீங்க ரொம்ப நல்லவர்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப ஏன் நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? நாங்க யாரும் உங்களுக்கு எந்த கெட்டதும் பண்ணல. நிறுத்துடா. ரொம்ப நல்ல மாதிரி பேசுற. உன் அம்மாவுக்காக நீ தானே என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி அவளை கொடுமைப்படுத்திட்டு இருக்க. இல்ல அங்கிள், நீங்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. எனக்கு எல்லாம் தெரியும்டா. உன் அம்மா என்ன சொன்னாலும் அத கண்ணை மூடிட்டு செய்யற அம்மா புள்ளையாமே நீ. அதான் என்ன பழி வாங்க என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொன்னதும் கட்டிட்டியா? ஏய், உனக்கு எப்பறம் மனசு வந்துச்சு? உன் வீட்லயும் என் பொண்ணு வயசுல உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குல்ல, அவ வாழ்க்கை எப்படி நாசமா போனா? அவ போன இடத்துல எல்லாருமா சேர்ந்து அவளை டார்ச்சர் பண்ணா. நீ சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பியா? அங்கிள், அப்படிலாம் இல்ல. உங்க பொண்ணு இல்ல. இவளுக்கு எனக்கு வித்யா கூட கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சாலும் பிரச்சனை தான். அவ நல்லா வாழறான்னு சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாரு. அத சொன்னா நானே தப்ப ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும். வேணாம். நீ என்ன பேசினாலும் நான் அதை நம்ப மாட்டேன். ஏற்கனவே நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். என் பொண்ணு நேர்ல வந்து சொல்லட்டும், அப்ப நான் நம்புறேன். வரட்டும். அங்கிள், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்களேன். இப்ப நீங்க கோபத்துல செய்யற ஒவ்வொரு விஷயமும் உங்களை மட்டும் இல்லாம
உங்க பொண்ணோட எதிர்காலத்தையும் பாதிக்கும். இவ்வளவு நாள் ஜெயில இருந்து வெளியில வந்துட்டு இப்ப திரும்பவும் உள்ள போறதுக்கான சிச்சுவேஷனை நீங்களே கிரியேட் பண்ணிக்காதீங்க. ப்ளீஸ் அங்கிள், இன்னைக்கு இப்படியே விட்டு போயிடுங்க. உங்க மேல எந்த கேஸும் ஃபைல் ஆகாம நான் பாத்துக்கிறேன். என்ன பார்த்தா கேஸுக்கு பயந்தவ மாதிரி தெரியுதா? என் வாழ்க்கையில பாதி நாள் காரணமே இல்லாம ஜெயில இருந்தவன்டா நானு. இப்ப சரியான காரணத்துக்காக ஜெயிலுக்கு போற நிலைமை வந்தா அத பத்தி நான் கவலையப்பட மாட்டேன். என்னோட ஒரே குறிக்கோள் உன் அம்மாவுக்கு நான் பாடம் கத்து கொடுக்கணும், உங்ககிட்ட இருந்து என் பொண்ணை காப்பாத்தணும், அவ்வளவுதான். அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன், எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். என்னாச்சுடா? டயர் பஞ்சர் ஆயிடுச்சுப்பா. என்னடா சொல்ற? இப்ப என்னடா பண்றது? பக்கத்துல யாராவது மெக்கானிக் கிடைப்பாங்களா? இந்த இடத்துல யாருப்பா வருவா? என்னடா? நாம தான் ரிப்பேர் பண்ணணும். டேய், மாணிக்கம் சொன்ன டைம் முடிஞ்சு நாம போலனா அவனுக்கு நம்ம மேல டவுட் வந்துடும்டா. சரி, சீக்கிரம் ஸ்டெப்னி எடுத்து மாட்டு. சரிப்பா. நிமிஷத்துல வர்றேன்னு சொன்ன உங்க அப்ப ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஆனா அவன் இன்னும் வரல. டேய், உன் உயிர் மேல உங்க அப்பனுக்கு இருக்கிற அக்கறை அவ்வளவுதானா? அங்கிள், கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க. பாப்போம். மாணிக்கம் தான் கால் பண்றான். மாணிக்கம், ஏய், எங்கடா இருக்க? என் பொண்ணு எங்க? மாணிக்கம், நாங்க வந்துகிட்டு தான் இருக்கோம். பக்கத்துல வந்துட்டோம். வழியில கார் பஞ்சர் ஆயிடுச்சு. ஸ்டெப்னி மாத்திக்கிட்டு இருக்கோம். வந்துருவோம். ஏய், என்ன விளையாடுறியா? கபார், அதை தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா. மாணிக்கம், நீ நினைக்கிற மாதிரி நாங்க கெட்டவங்க இல்லடா. ஏன் இப்படி எங்களை வெறுத்து ஒதுக்குற? என்னைக்கோ நடந்த தப்பா மனசுல வச்சுக்கிட்டு ஏன் இன்னும் எங்களை எதிரியாவே பாக்குற? டேய், நீ பேசாதடா. இந்த ஜென்மத்துல உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். நீயும் பொண்டாட்டியும் தான் என்னோட முதல் எதிரி. அத நானும் மறக்க மாட்டேன், என் பொண்ணு மறக்க மாட்டா. இன்னைக்கு நாங்க இப்படி ஒரு நிலைமையில இருக்கோம்னா அதுக்கு காரணமே நீங்க தானடா. அப்பா, பழச பத்தி பேசி பிரச்சனை பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஊருக்கு கிளம்புங்க. ஊருக்கா? ஏமா? அப்படின்னா நீ என் கூட வாமா. நான் இப்போ உங்க கூட வர முடியாதுப்பா. ஏமா வர முடியாது? நீ இங்க என்ன பண்ண போற? என் கல்யாணம் நின்னதும் நான் சென்னைக்கு வேலை தேடி வந்தேன்ப்பா. இங்க ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். தனியா ஒரு ரூம்ல தங்கி இருக்கேன். இப்ப நான் உங்க மேல ஃபைல் பண்ணிருக்கிற கேஸ் எல்லாம் சரி பண்ணணும். இங்க எனக்கு அதை தாண்டி நிறைய வேலை இருக்குப்பா. எல்லாத்தையும் முடிச்சிட்டு நான் ஊருக்கு வந்து பாக்குறேன். இப்போ நீங்க கிளம்புங்க. பார், நீ தெரியாம கூட என் பொண்ணுக்கு எந்த கெடுதல் பண்ணிடாத. உன் பொண்டாட்டிக்கிட்டையும் சொல்லி வை. உங்களால இவளுக்கு ஒரு சின்ன ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சாலும் நான் எந்த எல்லைக்கும் போவேன். நான் போயிட்டு வரேம்மா. பத்திரமா இருந்துக்க. நான்
நான் போய் விட்டுட்டு வரேன். என்னப்பா? அம்மாடி வித்யா, நல்லா இருந்த நம்ம குடும்பம் இந்த நிலைமைக்கு வர காரணமா இருந்த இந்த வேதா குடும்பத்தை நீ பழி வாங்குவன்னு